அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். என்ன அப்படின்னா, மனித சமுதாயத்தின் பிளவு என்பது எப்படி ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது, இந்த மனித சமுதாயம் ஏன் பிளவுபட்டு கிடைக்கிறது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மனித சமுதாயத்தின் பிளவிற்கு அதிகபட்சமான காரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்குள்ளே போய் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னால், மிகப்பெரிய காரணமாக மனிதனுக்குள் இருப்பது இந்த சுயநலம். எதுக்கெடுத்தாலும் சுயநலம் சுயநலம் சுயநலம். இந்த சுயநலத்தில் இந்த சமுதாயம் பிளவுபட்டு கிடக்கிறது. எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும், நான் மட்டும்தான் வாழ வேண்டும், நான் மட்டும்தான் நம்பர் 1 இருப்பேன், நீங்களாம் நம்பர் 2 தான் இருக்கணும், இல்லை 3 இருக்கணும், 4 இருக்கணும், ஆனால் நான் நம்பர் 1 தான் இருப்பேன் அப்படின்ற அந்த காரணங்கள். இதனால் மனிதன் வாழ்வு பிளவுபட்டு கிடக்கு, மனித உறவுகள் பிளவுபட்டு கிடக்கு. ஆசை, கோபம், பொறாமை, தன்னிச்சை, இதனாலையும் இந்த உலகமும் பிளவுபட்டு கிடக்கு, இந்த மனித சமுதாயமும் பிளவுபட்டு கிடக்கு, இந்த மனித உறவுகளும் பிளவுபட்டு கிடக்கு. எல்லாமே எனக்கு தான் தெரியும் என்ற அகங்காரம், எதையுமே பொதுப்படையாக எடுத்துக்கொள்வதில்லை, உண்மைகளை உண்மையாக உணர்ந்து கொள்வதில்லை. நான் சொல்வது தான் உண்மை, நான் சொல்வதை தான் கேட்கணும், நீங்கள் சொல்வதை நான் கேட்க இயலாது, நான் மிகப்பெரிய அறிவு படைத்தவன், இப்படி சொல்கின்ற இந்த கர்வம், இந்த கோபம், இதனால் மனித சமுதாயம் பிளவுபட்டு கிடக்கிறது. அதுக்கு அடுத்தாற்போல், கார் வச்சுருக்குன்னா நான் தான் வச்சுருக்கணும், பொருள் அதிகம் வச்சுருந்தாலும் நான் தான் வச்சுருக்கணும் அப்படின்ற இந்த பொருளாதாரத்தில் என்னை விட யாரும் பெரிய ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அதிகார வர்க்கம், நான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும். இந்த அதிகார வர்க்கத்தின் இந்த மிகப்பெரிய நிலைப்பாடு இந்த மனித பிரிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது.